வீட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்றாங்க. அதனால் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். அந்த சட்னியை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/4 கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு அதை நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வறுப்பட்டதும் 1/4 கப் உளுந்து இதையும் நல்லா வறுத்துடலாம். ரெண்டும் வறுத்து பொன்னிறமாக செவக்கணும், அந்த அளவு வளர்க்கணும் நம்ம. அடுத்து இஞ்சி வந்து ஒரு 5 கிராமுக்கு போட்டுக்கணும், தோல் உரிச்சி. அதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே அது அளவுக்கு பூண்டியும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸில் புளியும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடுவோம். அடுத்தது 1/4 கப்புக்கு உடச்சக்கல்லையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இதை அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே இதை வந்து தாளித்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியும் கூட சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வறுத்தெடுத்தோன்னா சூப்பரான எம்மியான ஒரு சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.